ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்டிஏ வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் நீட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீட் 2026க்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். neet.nta.nic.in போய் கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026 இஸ் லைவ். இங்கேயும் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நீட் 2026 ரிகார்டிங். இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேட் எல்லாம் இதிலே இருக்கும். சிலபஸும் இதிலே நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகும். இது ஓப்பன் ஆகும். 8th February 2026 இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2026. ஓகேங்களா? இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வருங்க பாருங்கள், ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 8th February 2026 8th March 2026 வரைக்கும் அப் டு 9 PM வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீஸ் இருக்கு இல்லையா, த்ரூ கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. அது March 8, 2026 11:50 PM வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபீஸ் வந்து எவ்வளோனாக்கா கேட்டகரி வைஸாக கொடுத்துக்கிறாங்க ஆஸ் யூஷுவலாகவே. அதாவது சென்டர்ஸ் இன் இந்தியாவில் நீங்கள் படிக்க விரும்பி ஜென்ரலாக இருந்தால் 1700. அதே மாதிரி ஜென்ரல் இவிஎஸ் அல்லது ஓபிசி என்சிஎல் இருந்தால் அவங்களுக்கு 1600. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அப்புறம் தேர்ட் ஜெண்டராக இருந்தால் 1000 rupees. அதே மாதிரி அவுட் சைட் இந்தியா நீங்கள் படிக்க விரும்பினாக்கா 9500 rupees. ஓகேங்களா? அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி வந்து அப்புறம் இன்டிமேஷன் தருவாங்க. அட்மிட் கார்டும் அப்புறம் உங்களுக்கு டேட் தருவாங்க. அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட் வந்து 3rd May 2026. டியூரேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் தான், 180 minutes. அப்புறம் 2 PM to 5 PM வரைக்கும். அப்புறம் வந்து சென்டர்ஸ் வந்து இண்டிகேட்டட் ஆன் தி அட்மிட் கார்டில் என்ன சென்டர் கொடுத்துக்கிறாங்க அந்த சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியது எல்லாமே நீங்கள் திருப்பி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன தேவைன்னாக்கா எல்லா சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பயோமெட்ரிக் இதில் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? கேண்டிடேட் ஹேஸ் டு அப்லோட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஸ்கேன் சிக்னேச்சர் எக்ஸெட்ரா. ஃபார் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ரீட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கேர்ஃபுல்லின்னு போட்டுக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026 இருக்கு இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதாவது லாகின் டு அசஸ் யுவர் அக்கௌண்ட். புதுசாக நீங்கள் இப்போ அதாவது நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்டர் யுவர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லேப்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள், ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க, மிஸ்டேக் ஆகிட போகுது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி செய்கிறீங்க, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, ஃபில் பண்ணுறீங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் ஆகும். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் ஆகலைனாக்கா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி நடத்தும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் சைட் கான் பி ரீச் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். டோட்டல் இதில் வந்து இந்த புக்லெட் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 மாதம் டைம் இருக்குது. இது படித்து பார்த்துக்கிட்டு ரிசர்வேஷன் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்த பிறகு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 124 பேஜ் இருக்குது. அதாவது நிதானமாக படித்தா ஒரு 1 hourல படிச்சிக்கலாம், 1 hourல புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறீங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அதாவது இங்கேயும் பாருங்கள், டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது. நீங்கள் இங்கே கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா?
எல்லா டீட்டெயில்ஸ் படித்து பார்த்து உங்களுக்கு மொபைல் நம்பரும் இமெயில் இமெயில் ஐடி தேவை. அது மட்டும் நீங்கள் பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும், அதாவது ஆக்டிவாக வச்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லா டீட்டெயில்ஸ் ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இது நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் இது கிளிக் பண்ணி கிளிக் ஹியர் ஃபார் ப்ரொசீட்னு போட்டால் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன சொல்லிக்கிறாங்க, ப்ளீஸ் ஃபில் இந்த டீட்டெயில்ஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் பிரிண்டட் இன் தி கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இஷ்யூட் பை தி ரெகக்னைஸ்டு ஸ்கூல் எக்ஸாமினேஷன் போர்டு. உங்கள் நேம் நேமுக்கு பின்னாடி இனிஷியல் இருந்தால் நேமுக்கு பின்னாடி இனிஷியல் போடுங்க. 10th நேமுக்கு முன்னாடி இனிஷியல் இருந்தால் நேமுக்கு முன்னாடி இனிஷியல் போடுங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே கேட்டுக்கங்க, கன்ஃபார்ம். அதே மாதிரி இன்னொரு டைம் நீங்கள் 2 டைம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெசன்ட் அட்ரஸ், அப்புறம் கண்ட்ரி, ஸ்டேட்டு, கம்யூனிகேஷன் அட்ரஸ், இமெயில், அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தால், அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ், ரெண்டுமே சேம் இருந்தால் இது கிளிக் பண்ணால் அந்த அப்படியே காப்பி ஆகிடும். ஓகேங்களா? ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகிடும் இதுலேயே. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்கள் எதனா ஒன்று செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் நீங்கள் ரெடி இது பண்ணி வச்சுக்கிட்டா நாளைக்கு சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா கூட இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் ஆன்சர் வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சப்மிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளே போய் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடியில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதில் இல்லாமல் லாகின் பேஜ் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் இருக்கு இல்லையா, இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போது லாகின் பண்ணி இதில் நீங்கள் லாகின் கொடுத்தா உங்களுக்கு அந்த மெயிலில் வந்துருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா போட்டு நீங்கள் லாகின் பண்ணால் உள்ளே போய் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் உள்ளே போவீங்க. அங்கே போய் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் உள்ளே நீங்கள் லாகின் பண்ணி ஃபில் பண்ண பிறகு ஃபீஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, சிட்டி சென்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது ஃப்யூச்சரில். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இப்போது இந்த வருஷம் நீட் எழுதுகிற குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.